ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மதுரை ஃபுட் ஸ்டுடியோ. இன்றைக்கி சிறுதானிய வகைகளில் ஒன்றான கம்பு லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மோஸ்ட்லி சிறுதானியங்கள் நம்மளுடைய உணவுகளில் நம்ம அடிக்கடி சேர்த்துக்கணும். அதுக்காக நான் இந்த மாதிரி எடுத்துருக்கிறேன். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன். அதுக்கு 1 கப் கம்பு மாவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கோங்க. அதை நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 கப் தேங்காய் துருவல் நான் அதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு மாவோடு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், மாவில் எள்ளு அதுக்கப்புறம் தேங்காய் துருவல் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கூடவே வேர்க்கல்லையும் முந்திரி பருப்பும் டேஸ்ட்டுக்காக நல்லா 1-2 நுணுக்கி போட்டுக்கோங்க. இதுவும் ரொம்ப சத்தானது. அதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லட்டுக்கு இனிப்பு தான் மெயின். ஸோ அதனால் நான் நாட்டு சக்கரை எடுத்துருக்கிறேன். 1 கப் டம்ளரில் நாட்டு சக்கரை ஒரு 4-5 டீஸ்பூன் போட்டு நல்லா பாகு காய்ச்சுங்க. பாகு காய்ச்சிட்டு நீங்கள் அந்த மாவில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிட்டு நீங்கள் அதிலேருந்து லட்டு பிடிச்சிங்க அப்படின்னா லட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபைனலாக இட்லி பாத்திரத்தில் இந்த உருண்டையை பிடிச்சு நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்தோம்னாலே கம்பு லட்டு ரெடி ஆகிடும். சிறுதானியங்கள் நம்மளுடைய உணவுகளில் எடுத்துக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். இது சின்ன பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இது ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.